compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. முதல் முறையை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு இருக்குங்க சார்? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஏலியனை பாக்குறீங்க. ஃபீலிங்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஜஸ்ட் என்கிட்ட ஏதோ நான் கம்யூனிகேட் பண்ணா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம்னு இருக்கிற மாதிரி ஏலியன் வேதமும் ஒன்றை நீ உருவாக்கி கொடு. நீங்க ஏதாவது எழுத போறீங்க இப்போ? அப்படி நான் ஏற்கனவே ஒரு 5000 வார்த்தை எழுதிட்டேன். ஆமா, இதை பத்தி 5000 இல்ல 18000 வார்த்தை நான் எழுதி வச்சேன். புக் முடிஞ்சிருமே. பூமி மேல அவங்களுக்கு என்ன சார் அப்படி அக்கறை? நமக்கே அக்கறை இல்ல, போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஏன் சார் இவ்வளவு கவலைப்படுறாங்க? நீ உங்களுக்கே அக்கறைன்னு கேட்டப்ப இது வந்து இங்க வாடகை வீட்டுல இருக்குங்க. இப்ப என்னுடைய அமெரிக்கால என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, கேப்டன் ராபர்ட் சாலா. சார், கேப்டன் ராபர்ட் ஸ்டீவ் ராஜர்ஸ். நீ மேபி என்ன திட்டிட்டு இருக்கலாம் மனசுக்குள்ள, பட் நான் என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல. கொஞ்ச நேரத்துல அவர் என்ன தனியா புரிஞ்சுக்கிட்டாரு. நான் புரிஞ்ச கொஞ்ச நேரத்துல அவர் புரிஞ்சுப்பாரு அதெல்லாம் எதுக்கு நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஐயோ, ஆனா சார் நீங்க தராதீங்க, அது உங்களுடைய படத்துக்கு யூஸ் பண்ணி அவ்வளவுதான். அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் படமா பண்ணிட்டேன். இந்த அருமை தெரியல நம்ம என்ன சார். எக்ஸாக்ட்லி தெரியல, நம்ம விட்டுட்டோம் அதை. இல்ல பாக்ஸிங்னா வெறும் கையில ஃபைட் பண்றது பாக்ஸிங். கிக் பாக்ஸிங்னா கையும் காலையும் சேர்த்து பண்றது. இப்போ எட்டின்னு எனக்கு வனதுல ஆமா. சரி, என்ன பண்ண, நான் பல கோடி ரூபா செலவு பண்ணிருக்கேன், நான் போய் பைடன் சட்டையாக பிடிக்க முடியும்? பைடன் சட்டையை பிடிக்கலனா கூட ஒரு கேள்வியாக கேட்கலாம்ல. சரி, இது இந்த இடம் வந்து நீங்க நீதிமன்றத்துக்கு முன்னாடி நின்னதா சார்? ஆமா, இது வந்து நான் சுப்ரீம் கோர்ட்ல. அங்க எதுக்கு சார் போனீங்க? அதுதான், இதை வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு பறக்கந்தட்டை வந்து ஏதாவது ஒரு ஏவுகணையை வந்துக்கிட்டு அவன் உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது இது எதிரி நாட்டுக்காரனுடைய வேலைன்னு தப்பா நினைச்சு போர் ஆரம்பிக்க கூடாது, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி 140 பக்கம் ரிப்போர்ட்டை நான் கொடுத்தேன். அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் சார். வணக்கம். நான் கேட்டேன், நீங்க ஏலியனை சந்திச்சேன்னு சொல்றீங்களே, என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க, அவனை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னா உடனே இவங்க வாய்க்கு வந்துட்டு உளறி கொட்டுறாங்க. ஆமா, இது 2 பேர், ஒரு லேடிஸு ஒரு ஜென்ஸு, 2 பேருமே என்னை பைத்தியக்காரன் நினச்சிட்டு அவன் வந்து வாயால் சாப்பிட மாட்டான், தோலால் சாப்பிடுவான். நல்ல வேலை. அதோட பரவாயில்ல, ஃபோட்டோசிந்தசிஸ் கூட சொல்லிக்கலாம், நெருப்பை சாப்பிடுவா. இப்படிலாம் கதையை அளந்து விடுறாங்க. அதாவது உப்புமா சாப்பிடுவாருன்னு 30 வருஷமா போலீஸில் வந்து கிரைம் டிபார்ட்மெண்ட்ல எஸ்ஐயா இருந்து இன்ஸ்பெக்டர் ஆகி டிஎஸ்பியாக இருக்கிற ஒரு 30 வருஷம் அனுபவம் உள்ள ஒருத்தர் ஒரு கொலை நடந்தா, திருட்டு நடந்தா பார்த்தோன்னா அவன் க்ளீனாக சொல்லுவான். ரைட்டா? அதான் டாக்டரான கூட எப்போ நல்ல அனுபவம் உள்ள டாக்டரான்னு கேட்கறது காரணம் அதுதான். நர்ஸு சொல்லுவாங்க. ஆமாம், இதான். அதே மாதிரி நாங்கள் 30 வருஷமாக இவனை பற்றி ஏலியன்ஸோட டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். உலக அளவில் அமெரிக்க இராணுவத்துக்கு, அமெரிக்க அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. ஓகே, வெள்ளை மாளிகைக்கு. ஆமாம், என்னை பற்றி மெக்சிகோ பார்லிமெண்ட்டில் அமெரிக்க இராணுவ அதிகாரிங்க மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க என் ஆராய்ச்சி. ஓகே, அப்படி இருக்கிற என்கிட்ட வந்து புதுசாக ஒரு கதை சொல்லி அவங்க என்னென்னு கேட்டால், நீ என்னை அத்தன்டிகேட் பண்ணு. இப்போ உங்களுடைய இந்த பேட்டிகள் நேர்காணல் வச்சு சும்மா உங்ககிட்ட ட்ரை பண்ணலான்னு வர்றாங்களோ பார்த்து? எக்ஸாக்ட்லி. ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க ஷார்ப்பா. நீங்கள் சொல்கிற பதில வச்சே இருக்கு இல்லைங்க. அமெரிக்கா ஜனாதிபதி பேர் புட்டின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சரி, அப்போ இவருக்கு அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது. எல்லாருக்கும் நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு இருக்கு. இப்போ இந்த கரண்ட் இருக்கு, இந்த கரண்ட் இல்லைன்னா நம்மளால லைஃப்ல ஒன்றும் பண்ண முடியாது. இருட்டாது, வீடியோ எடுக்க முடியாது, ஃபோன் இல்லை, நம்ம வீடியோ எடுக்கலாம், பேட்டரி தான், அதை சார்ஜ் போடுறதுக்கு கரண்ட் இருக்காது. நம்ம சிவிலைசேஷனே ஸ்டாப் ஆகிடும் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. கரெக்டா? அதே கரண்ட்டு நம்ம போய் தொட்டால் ஷாக் அடிக்கும். இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இதை வந்துக்கிட்டு தப்பாக ஹேண்டில் பண்ணி நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாக நடக்கிறதா நினச்சிக்கிட்டு பண்ணோன்னா சம்மந்தப்பட்டவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். அவனோட தொடர இது மாதிரி சொல்றீங்க. கூட அவன் கூட இருக்கிற அவன் பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லி எல்லாரையுமே அதை டச் பண்ணும். மீறினவன் ரத்தங்கக்கி சாவான் அந்த மாதிரி சொல்கிறீங்க. இது நான் இது உள்ளதை சொல்கிறேன். ஏன்னா அமெரிக்காவில் பல இராணுவ அதிகாரிங்க இந்த மாதிரி தான் ஏலியன்ஸை சந்திச்சவங்க கிட்ட போய் கொஞ்சம் இவங்க நம்ம புத்திசாலித்தனத்தை காட்டலாம் அப்படிலாம் சொல்லி தேவையில்லாமல் உரசி கடைசியில் பிரச்சனை ஆகி அவன் அந்த ஊரை விட்டு 6000 மைல் தள்ளி போனாலும் அவனை தேடி வந்துச்சு. ஆமாம் சார், இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க. நான் உங்களுடைய மெயில் ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் அமைச்சிருந்தீங்க. இப்போ பிரசிடென்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு மெயில் பிரசிடென்ட் அமைச்சிருக்கீங்க, பிரைம் மினிஸ்டர் அமைச்சிருக்கீங்க, சிஎம்க்கு அனுப்புறீங்க, அப்துல் கலாம் இல்லவே இல்லை அவருக்கு அனுப்புறீங்க, எல்லாருக்குமே அனுப்புறீங்க. உயிரோடு இருக்கும்போது அனுப்பிச்சிங்களா? ஓகே, அப்போ எல்லாருக்குமே அனுப்புறீங்களா சார்? இப்போ அவங்க வந்து உங்களுக்கு சரியான பதில் தர்றாங்களா? இந்த மாதிரி வந்து ரொம்ப நன்றி இந்த டாபிக் பற்றி பேசுனதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா? சார், நீங்கள் பிரதமருக்கோ சிஎம்க்கோ அனுப்பினா அவங்க டெய்லி யார் எனக்கு இமெயில் அனுப்புகிறாங்கன்னு பார்க்குற டைம்லலாம் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கிற இடத்துல அவங்கள சுற்றி அதிகாரிங்க இருக்காங்கல்ல, இவங்க இதை படிச்சுட்டு செக் பண்ணணும்.
மொட்டையாக வந்துக்கிட்டு ஒருத்தர் அனுப்பினா அவனை கிழிச்சு போட்ட வேண்டியதுதான். ஆனால் ஆதாரத்தோட இவ்வளோ அனுப்பும்போது இப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறான். இதை பார்த்து இதை வந்து நம்ம வந்து சம்மந்தப்பட்டவங்க பார்வைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்க பண்ணணும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி 6 மாதமாக நான் முயற்சி பண்ணுறேன். தமிழ்நாட்டில் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட அனுப்பியும் இது நடக்க மாட்டேன் சார். இது இந்த இடம் வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நின்னதா சார் இது? ஆமாம், இது வந்து நான் சுப்ரீம் கோர்ட்டில். அங்கே எதுக்கு சார் போனீங்க? பறக்கும் தட்டுகள் பற்றிய அறியாமையினால இந்தியா பாகிஸ்தான் பார்டர்களுக்கு பறக்கும் தட்டு வந்துச்சுன்னா அது வந்து எதிரி நாட்டை சேர்ந்ததுன்னு தப்பாக முடிவுக்கு வந்து 2 பேருக்கும் இடையில ஒரு போர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி இங்கே கூடாங்குளத்துக்கும் வந்திருக்கிறாங்க. சரியா சார்? அப்போ அதுன்னு நினச்சி இதாக பண்ணிட போகிறாங்க சார், வேண்டான்னு சொல்லுங்கள். அதுதான் இதை வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு பறக்குந்தட்டை வந்து ஏதாவது ஒரு ஏவுகணையை வந்துக்கிட்டு அவன் உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது இது எதிரி நாட்டுக்காரனுடைய வேலைன்னு தப்பாக நினச்சி போர் ஆரம்பிக்கக்கூடாது, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி 140 பக்கம் ரிப்போர்ட்டை நான் கொடுத்தேன். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சார் சொன்னாங்க அதை படிச்சுட்டு? சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கையை பாயிண்ட் பண்ணி விட்டாங்க. சீஃப் ஜஸ்டிஸ்க்கு பழையபடி எல்லாம் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, பார்த்துட்டு இது வந்து பிஐஎல்லுக்கு வராது, நீங்கள் இது அரசாங்கம் கிட்ட போங்க அப்படின்னு அவங்க வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டாங்க. ஆனால் வந்து நீ சொன்னதெல்லாம் பொய், அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியுமா? முடியாது. இதை இவ்வளோ ஆதாரத்தோடு அனுப்பியிருக்கேன்ல. சும்மா சொன்னா சொல்லிடலாம், நீங்கள் ஆதாரத்தோட போயிருக்கீங்க. அதோட என்ன பண்ணாங்க, அவங்க டிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் பியூட்டி என்னன்னு கேட்டால், நான் வந்து இதுக்கிடையில் இந்திய அரசாங்கத்துக்கும் பிரதமருக்கும் இதெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் நான் மனு போட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு அமெரிக்க ஜனாதிபதி என்ன பண்ணார், இந்த சுப்ரீம் கோர்ட்டில் நான் என்ன வேண்டுகோள் வச்சேன், ப்ரேயர், அதை அப்படியே வந்துக்கிட்டு அவர் நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட் லாஸ்ன்னு அவர் அமெரிக்காவில் சட்டமாக பாஸ் பண்ணிட்டார். அது அங்கே போயிருக்கப்போ நான் எல்லாருக்கும் அனுப்புகிறேன். புரியுதா? இல்லை, அதான் இங்கே ஓப்பன் பண்ணாத இந்த மெயிலை ட்ரம்ப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காப்புல. அப்போ பைடன் தான் பிரசிடென்ட். ஓகே, ஆமாம். ஆனால் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா, பைடனுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெட்டர் எழுதினாங்களே, அதில் 3 பேர் அமெரிக்க விஞ்ஞானிங்க தானே, அமெரிக்க ராணுவ அதிகாரிங்க தானே சார். ஆனால் அப்போ உங்கள் ஊருக்கு அவங்க எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் கொடுத்து இது பண்ணுறாங்களே சார், எங்கேயாவது பிரயோஜனப்படுறதுல மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும், அவ்வளோதானே. இல்லை சார், யூடியூப்ல வீடியோ எடுத்து போட்டாலே காப்பி ரைட் அடிச்சிடறாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆராய்ச்சியை விட்டுட்டு சரி என்ன பண்ண, நான் பல கோடி ரூபா செலவு பண்ணிருக்காரு, நான் போய் பைடன் சட்டையாக பிடிக்க முடியும்? பைடன் சட்டையை பிடிக்கலனா கூட ஒரு கேள்வியாக கேட்கலாம்ல. அறிஞர்களுக்கு உடனே அங்கீகாரம் கிடைக்காது, அதுவும் அவங்க சொந்த நாட்டில் சத்தியமாக கிடைக்காது, வெளிநாட்டில் தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரியான செய்திகள் வந்து பெருசாக நியூஸில் போடவே மாட்டாங்க. நியூஸில் எவ்வளோ கொடுத்தாலும் போட மாட்டாங்க. இதெல்லாம் அப்படி தான் உங்களுக்கு. ஆமாம் சார். இப்போ நீங்கள் வந்து முதல் முறையாக ஏலியனை பார்க்கும்போது அது உருவம், அது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் தான் அது காட்சி அளிக்கும்னு சொல்லிட்டீங்க. முதல் முறையை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு இருந்துச்சு சார்? ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஏலியனை பார்க்குறீங்க, ஃபீலிங்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு என்கிட்ட ஏதோ நான் கம்யூனிகேட் பண்ணா, புரியுதா? அது என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் வரல. இழுத்தக்கா செய்ய அந்த மாதிரி. ஆமாம், எனக்கு என்னன்னு இல்லை. ஆனால் இன்னொரு நேரம் வந்துக்கிட்டு நீ வந்து இப்போ அரசியல் மாதிரி நாங்கள் வந்தால் மக்கள் வந்து 90% மக்கள் பல மதங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, இந்து மதம். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு வேத நூல் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது நாங்கள் சொல்ல வர்றத மக்கள் எப்படி புரிஞ்சுக்க போகிறாங்க, அதனால் இது சம்மந்தமாக நீ ஒன்று பண்ணணும் சொல்லி ஒரு 2 வார்த்தை, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம்னு இருக்கிற மாதிரி ஏலியன் வேதமும் ஒன்றை நீ உருவாக்கி கொடு. நீங்கள் தான் அதை எழுத போகிறீங்க இப்போ. அப்படி நான் ஏற்கனவே ஒரு 5000 வார்த்தை எழுதிட்டேன். ஆமாம், இதை பற்றி 5000 இல்லை 18000 வார்த்தை நான் எழுதி வச்சேன். புக் முடிஞ்சிருமே? இல்லை, நான் இன்னும் முடிக்கல அதை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சூரிய புயல் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் நான் அதை கொடுக்கணும். சூரிய புயல் ரிப்போர்ட்டா? சூரிய புயல் நான் இப்போ பண்ணுறேன். ஆனால் வந்துக்கிட்டு அவன் சொன்னது எனக்கு அப்படியே நெஞ்சில் இதை வச்சு எழுதின மாதிரி எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்குது. புரியுதா? ஒரு கைடு தான் காட்ட முடியும் சார். பார்க்குறதுக்கு அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறேன் சார். நல்ல தகதகன்னு குழந்த ரவுண்டு முகம் அப்படின்னு ஒரு வீடியோவில் வருது. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அந்த ஏலியன் இல்லை, நார்மலாக ஏலியன்ஸ்னு கிரே டைப் ஏலியன்ஸ்னு சொல்லுவாங்க. நான் வேணா உங்களுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். கிரே டைப் ஏலியன்ஸ். ஆமாம், ஓகே. அந்த கிட்டத்தட்ட அந்த சாயில் தான் இருந்துச்சு அது. ஓகே, திரும்ப பார்த்தா அந்த ஏலியன் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அது முடியாது அன்லெஸ் அவரும் ஐடென்டிஃபை பண்ணாலே ஒழிய. இப்போ நம்மகிட்ட ஆதார் கார்டு இருக்குல்ல, நம்ம ஏலியன்ட்ட என்ன அது மாதிரி ஆதார் கார்டு ஏதாவது இருக்குமா? இருக்காது. இல்லை. அப்போ எப்படி சார் நீங்கள் வந்து திரும்ப நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்த ஏலியன் தான் இப்போ நான் வந்து உங்களை திரும்ப பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, சபீர் சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா கேட்கலனாலும் அட்லீஸ்ட் நான் பார்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஏலியன் திரும்ப பார்த்தா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே ஏதாவது பியூட்டி என்ன தெரியுமா,
நீங்கள் 10 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருந்தாலும் அந்த மெமரி உங்களுக்கு பழையபடி வரணும்னு அவன் நினச்சான்னா உங்களுக்கு வந்துடும். ஓ, அவங்க நினைக்கணும் அதுக்கு. எஸ், அவ்வளோதான். இது என்ன சார் இது? இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் எடிட்டர் இருக்கார்ல, அவர் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவார், ரிவர்ஸ் பண்ணுவார், எடிட் பண்ணி இதை கட் பண்ணுவார், இதை ஆட் பண்ணுவார்ல, இந்த மாதிரி அவனால் நம்ம மெமரிஸை வச்சு பண்ண முடியும். ஓ, அப்படியே மனசுக்குள்ளே. எஸ், அந்த அளவுக்கு அவன் அட்வான்ஸாக இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவன் எதை விருப்பப்படுறானோ அதுதான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுப்போங்க. இப்போ இங்கே பூமியை பொறுத்த வரைக்கும் இங்கே டிவிகே கட்சியெலாம் ஆரம்பிச்சு இதெல்லாம் ஏலியன் தெரியுமா சார்? டிவிகே மாநாடு, அதாவது பேசிக்காக வந்து எல்லாம் தெரியும்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் முக்கியமாக அதுதான் அவனுடைய எய்ம். ஓகே, யாரெல்லாம் நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்காங்க, அதெல்லாம் எந்த லெவலில் இருக்குது, அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர், ஏன்னா அது பேராபத்தை ஏற்படுத்துன்றது. எஸ், பூமியை பாதிக்கக்கூடியது. பூமி மேலே அவங்களுக்கு என்ன சார் அப்படி அக்கறை? நமக்கே அக்கறை இல்லை, போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஏன் சார் இவ்வளோ கவலைப்படுறாங்க? நீ உங்களுக்கே அக்கறைன்னு கேட்டால் இப்போ இது வந்து இங்கே வாடகை வீட்டில் இருக்குதுங்க. இது வாடகை வீடா? ஆமாம், வாடகை வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கவலை இல்லை, எதை வேணாலும் உடைப்புங்க. ஆனால் ஹவுஸ் ஓனர் அப்படி இருக்க முடியாது இல்லை. செவ்வளோ புட்டி. புரியுதா? அதே மாதிரி தான் அவன் வந்து ஹவுஸ் ஓனர் மாதிரி, இந்த பூமிக்கு அவன் தான் ஓனர். புரியுதா? பல பேர் வர்றாங்க ரொம்ப காலமாக இங்கே வர்றதுனால அவங்க வந்து பூமியை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்னுடைய அமெரிக்காவில் என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், கேப்டன் ராபர்ட் சாலாஸ். சார், கேப்டன் ராபர்ட் ஸ்டீவ் ராஜர்ஸ் இல்லை ராபர்ட் சாலாஸ்னு இவர் ரிட்டையர் ஆனவர். ஒரு சமயத்தில் இவர்கிட்ட 10 அணு ஏவுகணை பொறுப்பாக இருந்துச்சு. இவர் அதுக்கு இன்சார்ஜாக இருந்தார். அவர் வச்சிருப்பாரா? ஆமாம், அவர் வந்து மொண்டானாவில் மால்ஸ்ட்ராம் அணு ஏவுகணை தளத்தில் அவர் அதிகாரியாக இருந்தார். அப்போ 10 வச்சுருந்தார். அந்த நேரத்தில் வந்து அவன் 10 சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு திருப்பி ஆன் பண்ணிட்டு போயிட்டான். அவர்கிட்ட சொல்லிட்டான், மைண்ட் டெலிபாத்திக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டா வந்துக்கிட்டு, இந்த மாதிரி பயப்படாத, நான் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன், நாங்கள் வந்து ஜஸ்ட் சார்ஜ் போட்டு ரைட்டு ஓகேன்னு 10 சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் அவன் போனதுக்கப்புறம் அது பழையபடி வேலை செய்ய வந்துச்சு. புரியுதா? இந்த அளவுக்கு கெப்பாசிட்டியில் இருக்கான். இது வந்து இந்தியா பாகிஸ்தான் இராணுவ தளபதிகளுக்கு, இங்கே அரசியல் தலைவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அதனால தான் அவங்க எல்லாருக்குமே வந்து நான் தகவல் அனுப்புறது, அனுப்பி இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது, நான் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டது எல்லாமே, இந்த மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. என் கடமை நான் பண்ணிட்டேன், அதுக்கு மேலே கரையேறிட்டேன். அவங்க வந்துக்கிட்டு அதை படித்து படிக்காதது அவங்களுடைய இஷ்டம்தான். சார், இப்போது ஏலியன்ஸும் நம்மள மாதிரி ஒரு டெரஸ்ட்ரியல் பீயிங் தான், ஐ மீன் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பீயிங்னு வச்சுக்கோங்க, சரியாக சொல்ல தெரியல சார் வச்சுங்க, அது மாதிரி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்களால வந்து மனசுக்குள்ளே எடிட்டிங் பண்ண எங்கள் எடிட்டரே பண்ண மாட்டாங்க அந்த வேலையில் ஒழுங்காக. ஆனால் அவங்க வந்து மனசுக்குள்ளே ஒழுங்காக எடிட்டிங் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல சார். அந்த கெப்பாசிட்டியாக மனிதர்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. நான் என்ன, நீங்கள் மேபி என்ன திட்டிகிட்டு இருக்கலாம் மனசுக்குள்ள, பட் நான் என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல. சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன தனியாக புரிஞ்சுக்கிட்டாரு. நான் புரிஞ்ச கொஞ்ச நேரத்தில் அவர் புரிஞ்சுப்பார், அதெல்லாம் எதுக்கு நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஐயோ, ஓகே சார். அந்த மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறத ஏன் மனுஷங்களால் அந்த கெப்பாசிட்டி இல்லை? இது நீங்கள் சொல்கிற எப்படி இருக்குன்னு கேட்டால், 100 வருஷம் பின்னாடி போய் உங்கள் தாத்தாட்ட போய் உங்கள்கிட்ட ஆப்பிள் ஐஃபோன் இருக்கா, வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, வாட்ஸ்அப் இருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்கு. சாப்பிட்ற ஆப்பிளே இருக்காது. அவ்வளோதான். அது அப்போ அந்த விஞ்ஞானம் கிடையாது. அதே மாதிரி தான். ஆனால் பட் நம்ம விஞ்ஞான வளர்ச்சி அடையும் போது நம்மளும் அவங்களுடைய பவர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பவர் வரும். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே இஎஸ்பி பவர் இருக்குது, ESPN, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். புரியுதா? ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அவன் நினச்சான்னா உங்களுடைய பிரெயினுக்குள்ளே அந்த பவரை ஆன் பண்ணி வைக்க முடியும். அவங்க மூளைக்குள்ளே போய் அவன் நம்ப உங்கள் ஃபோனில் வந்துக்கிட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப் நான் ஆட் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம், இல்லை ஜிபே பண்ணலாம். கரெக்டா? இப்போ ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஆமாம், அதே மாதிரி தான் அவன் வந்து நமக்கு தேவை விருப்பப்பட்டால் அவன் சந்திக்கிற பல பேரை நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு அந்த பவர் அவன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு கொடுத்துருக்கா. எப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க இன்னொரு லேடியை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே, இங்கே வாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. ஏன்? இல்லை, நீங்கள் உடனே போங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை போங்கன்னு. போனோன்னா அவர் ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்து கிடக்குறாரு, சாவ போகிறாரு. அப்போ இந்த அம்மா அங்கே போய் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் சாவறதுக்கு முன்னாடி நம்ம மடி பொண்டாடி பார்த்துட்டாரு, செத்தாரு, இல்லை உயிரை விட்டாரு, காப்பாற்றல அவங்க இல்லை. புரியுதா? சொல்லி தகவல் சொல்லி வேஸ்ட்டாக போச்சு. ஆமாம், அதே தான். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரீமானிஷன், எதிர்காலத்தில் நடக்க போகிறத சொல்கிறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பவர்ஸை அவன் நினச்சா கொடுக்க முடியும். சரி, இப்போ நீங்கள் திரைப்படத்தை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் எளிய மக்களுக்கு புரியறதுக்காக, நான் அன்றாடம் காட்சிகளுக்கு புரியறதுக்காக, இப்போ மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஏலியன்ஸுமே அமெரிக்காவில் தான் வருவாங்க. அதுவும் இந்த ஸ்டார்க் டவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிலே தான் வருவாங்க. டோனி ஸ்டார்க்கு அவர் இவெல்லாம் சேர்ந்து தடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அமெரிக்காவுக்கே வர்றாங்கல்ல சார், இந்தியாவுக்கு வந்து வருவாங்களா? இப்போ எங்கேயும் எடுக்கிறாங்க சூப்பர் ஹீரோ படம். இப்போது ஹீரோன்னு ஒரு படம் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது கவின் கிஸ்ன்னு ஒரு படம், இது மாதிரி படங்கள்லாம் நடித்தாங்கல்ல. இங்கே ஏன் சார் இந்தியாவுக்கு வரமாட்டாங்க ஏலியன்ஸ்? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன்.
உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாதனால தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க. அமெரிக்காவில் எக்கச்சக்கமான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அவன் ஏலியனை பார்த்தாவோ பறக்குந்திட்ட பார்த்தாலோ அதை பதிவு பண்ணுறதுக்கு. இந்தியாவில் அப்படி ஒன்றும் கிடையாது. நான் இந்த 2 வருஷமாக நான் 52 இன்டர்வியூ கொடுத்து என்னுடைய ஃபோன் நம்பரு என்னுடைய ஆர்கனைசேஷனை பற்றி மக்களுக்கு தெரிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் வாரத்துக்கு ஒரு 2-3 பேர் என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்களே. கலாய்க்கிறதுக்கா? இல்லை சீரியஸாக நான் பார்த்தேன், ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பண்ணுறாங்களே. அப்போ அது வந்து 145 கோடி இந்தியர்களில் 7.5 கோடி பேருக்கு தான் தமிழ் தெரியும். இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணோன்னா அதையே டப் பண்ணி போடுற ஐடியாவில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, சார் நல்லா தானே ஒரு பறக்குந்தட்டை பார்த்தேன், என் வீட்டு பக்கத்தில் வந்து இறங்கிட்டு போச்சு, உடனே வாங்கன்னா அவர் சொல்லுவார், இன்னொருத்தர இந்த மாதிரி நியூசன்ஸ் கால் பண்ண உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன், இல்லாட்டி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி, சார் அவங்க ஒரு பைத்தியம் ஒருத்தர் இருக்கான் அவனை போய் பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டில். இந்தியாவில் உலகத்தில் 3/4 நாடுகளில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணால் இதுதான் ரிப்ளை கிடைக்கும். ஆனால் ஃப்ரான்ஸில் எப்படி தெரியுமா? நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி நான் பறக்குந்தட்டை பார்த்தேன்னு சொன்னால் இமீடியட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நோட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு அதிகாரி அனுப்பி அவர் வந்து எப்போ பார்த்துங்க, எத்தனை மணிக்கு பார்த்துங்க, எவ்வளோ நேரம் இருந்துச்சு, லேண்ட் ஆகிட்டு போச்சா, இல்லாட்டி வானத்தில் கொண்டு நேரம் பெட்ரோல் போட்டாங்களா, எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அமெரிக்கா ஜனத்தொகை 35 கோடி, அதுக்கே இவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா 145 கோடி மக்கள் இருக்க இந்தியாவில் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க? எங்கே சார் எல்லாம் ஃபோனை பார்த்துட்டு பப்ஜி ஆடிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இது அவனுக்கு ஒரு இதை கொடுங்க, பதிவு பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி ஏற்படுத்தி கொடுங்க. ஆனால் இது சாத்தியமா சார்? ஏன்னா இது வந்து நம்புறதுக்கு பலரும் தயாராக இல்லை. நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க, இது இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. பட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஏஜென்சி ஏற்படுது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ கேஸே சொன்னால் ஒரு வாரம் கழிச்சு தான் வருது. அதில் இந்த நிலைமையில் வந்து எப்படி நம்ம ஏலியன்ஸ்க்கான ஏஜென்சி இது பண்ணுறது? இல்லை அதுக்கு தான் இண்டிவிஜுவல் ரிசர்ச்சஸ் பண்ணணும். இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுடைய வேலை அதுதான். எங்களுக்கு அரசாங்கத்தோட ஆதரவு கிடைக்கணும், அது கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எங்களுக்கு உண்டான வேலையை பண்ணிகிட்ருக்கோம். புரியுதா? இப்போ அந்த வகையில் பார்த்தா நீங்களும் அந்த வகையில் ஹெல்ப் பண்ண தான் செய்யுங்க. கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, இதை எத்தனை லட்சம் பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். என்னால் முடிஞ்ச உதவி. எஸ், இப்படி தான் இது மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகும். புரியுதா? வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நடக்கும் அது. ஆனால் இப்போ இங்கேயே வந்துருச்சுல சார். இப்போ அயலான் படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஏலியன் கூட தான் இது பண்ணிட்டு இருப்பாப்ல. அது வந்து பேசும், வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே யாராவது வளர்க்குறாங்களா வீட்டில் ஏலியன்ஸ்? இல்லை, வீட்டிலலாம் வளர்க்க முடியாது. அது வந்து படம் தான். அதில் இருந்து 99% போய் தான். புரியுதா? ஸோ நம்ம அதை இதோட கம்பேர் பண்ணி அதில் அந்த படம் நீங்கள் பார்த்தீங்களா? எஸ், படத்தை பார்த்தா அந்த டேரக்டர் கூட எனக்கு தெரியும். ஓகே. ஆமாம், நான் அவருக்கு நிஜமான இன்ஃபர்மேஷன் தர்றேன்னு அவர் அதை பயன்படுத்திக்காமல் அவர் இங்கிலீஷ் படத்தை பார்த்து எடுத்து பண்ணி தான் அது கெட்டு குட்டிச்சாராக போச்சு. ஆனால் சார் நீங்கள் தராதீங்க, அது உங்களுடைய படத்துக்கு யூஸ் பண்ணி அவ்வளோதான். அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நான் படமா பண்ணிட்டேன். இந்த அருமை தெரியும், நம்ம என்ன சார்? எக்ஸாக்ட்லி தெரியல, நம்ம விட்டுட்டோம் அதை. ஓகே சார். ஆனால் வெளிப்படங்களும் நடிப்பீங்களா சார்? இப்போ வேறு ஏதாவது ரோலில் நடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி படங்களும் நடிப்பீங்களா? நீங்கள் கூப்பிட்டா நடிக்கிறேன், அதனால எனக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. இல்லை வேற ஒன்றும் இல்லைல்ல. உங்கள் மூலமாக இந்தியாவுக்கு ஏலியன்ஸ் வந்து ஏதாவது சொல்ல நினைக்கிற மெசேஜ் ஏதாவது இருக்கா சார்? இதை மட்டும் சபீர் தயவு செஞ்சு சொல்லிடுங்க. இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் ஹிந்துக்கள் தான். கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேலே ஹிந்துக்கள் இருக்காங்க. ஸோ ஏலியன்ஸ் அவங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னு நினச்சான்னா தீபாவளி வாழ்த்து அந்த மாதிரி அதை ஒரே வரியில் ஒரே வார்த்தையில் கூட சொல்லுவான். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். கெட்ட வார்த்தை இல்லையே? இல்லை. சச்சிதானந்தம். சச்சிதானந்தாவா? அவரை இது பண்ணிட்டாங்களே. சச்சிதானந்தம், அவ்வளோதான். இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு கூகுளில் தெரியும். ஆனால் யூஎஃபாலஜி படிச்சிங்கன்னா இதோடைய அர்த்தம் ரொம்ப பெருசு. சச்சிதானந்தத்துக்கு? ஆமாம் சார். சச்சிதானந்தன்றது வந்து நம்ம உள்ளூர் வார்த்தையா இருக்கு. ஏலியன் தெரியுமா? இல்ல, நீங்க கேட்டுங்களா? இந்திய மக்களுக்கு அவங்களுக்கு புரியுற மொழியில் தானே சொல்லணும். இப்போ அமெரிக்காலாம் போனா ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டியது என்னவோ அப்படி சொல்லுவாரு. புரியுதா? அரேபியாவில் போனால் சலாம் அலைக்கும்னு சொல்லலாம். ஆமாம், அதுக்காக இங்கே கோயிலில் திருப்பதியில் போய் சலாம் அலைக்கும்னு சொன்னால் சிரிப்பாங்க. பிரச்சனை கலவரம். ஆமாம் சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாக்ஸராகவும் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த ஆயக்கலைகளும் தெரிஞ்சிருக்கு. இப்போ ஏலியன்ஸ் வந்து உங்களை அட்டாக் பண்ணி நீங்களே பாக்ஸிங் பண்ணி உங்களை தற்காத்துப்பீங்களா சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் பாக்ஸரில் நான் வந்து கிக் பாக்ஸிங் சொல்லி கொடுக்குறேன். ரெண்டு ஒன்று தானே? இல்லை, பாக்ஸிங்னா வெறும் கையில் ஃபைட் பண்ணுறது பாக்ஸிங்கு. கிக் பாக்ஸிங்னா கையும் காலையும் சேர்த்து பண்ணுறது. இப்போ 18 எனக்கு வனதில் உதவ. ஆமாம், அதுக்கப்புறம் நான் வந்து போர் சிலம்பமும் சாமுராய் ஸ்வாட் ஃபைட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஓ ஆமாம். இது வந்துக்கிட்டு நான் பொதுவாக என் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட யூஎஃபாலஜி கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டே சொல்லுவேன், நீங்கள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கோங்க. எதனால் அப்படி? எதனால்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு உருவத்தை பார்க்கும்போது உங்களை அறியாமல் ஒரு பயம் வரதான் செய்யும். அது கையில் தான் இருந்துச்சு அடிச்சிடலாம். ஆமாம், அதுவும் நைட்டு டைம்னா சொல்லவே தேவையில்லை. நைட் டைமில் யாரை பார்த்தாலே பயமாக தான் இருக்கும். அதனால் வந்துக்கிட்டு 3/4 பேர் இந்த ஏலியன்ஸை முதல் சந்திக்கும் போது இவங்களை அறியாமல் ஒரு பயம்தான் இருக்கும். புரியுதா? அவன் கூட பழகும் போது தான் ஐயோ அவன் நம்மளை தாக்க வரலன்னு தெரியும். அது ஆம்பளைங்களோட லேடிஸ்க்கு அந்த பயம் அதிகமாகவே இருக்கும்.
அதனால் நீங்கள் இந்த ஏலியன்ஸோட கான்டாக்டில் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணும்போதில் அது உங்களை ஃபிசிக்கலாக மட்டும் ஸ்ட்ராங் ஆக்காது, மென்டலாகவும் ஸ்ட்ராங் ஆக்கும். ஆனால் நம்மளை தாக்குவாங்களா சார் அவங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை தாக்குறதுனால ஒன்றும் தாக்குனாலும் நம்ம உங்களை எதிர்த்து சண்டை போடுறது நம்ம பவர்ஃபுல் கிடையாதுல்ல? பவர்ஃபுல் கிடையாது. ஆனால் நம்ம தெரியாதனமா அவனை தாக்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அவன் தற்காப்புக்காக நம்மளை ஸ்டாப் பண்ணுவான். சூப்பர் ஸ்டார் ஃபேனும் அடிக்கு அடி உதைக்கு உதை. ஆமாம், புரியுதா? அது இருக்கு. ஏன்னா அவனுடைய பவர் நினச்சேன்னா உங்களுடைய ஹார்ட்டை அப்படியே ஸ்டாப் பண்ண முடியும். அப்போ நீங்கள் அங்கேயே வந்து செத்துருவீங்க, புரியுதா? அதனால் அந்த அளவுக்கு அவனோட மென்டல் பவர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ரெகுலராக பார்க்குறவங்க என்ன இப்படி இருக்க மாப்பிள்ள என்ன இதுன்னு பேசி அவளை பற்றி அவேர்னஸ் உள்ளவன் பயப்பட மாட்டான். அதுதான் சார் சொல்கிறேன். நீங்கள் ரெகுலராக பார்க்குறவரு. நான் ரெகுலராக பார்க்குறேன்ல, நான் ரெகுலராக இதை பற்றி படிக்கிறவன், புரியுதா? ஆனால் நீங்கள் ஒரு கெட்ட ஏலியன் சொன்னீங்கல்ல சார், சில இந்த மண்ணை வந்து இது பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அழிக்கணும்னு நினைப்பாங்கல்ல? அவன் நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் தான் நினைப்பான். வளங்களை தான் சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆமாம், அவ்வளோதான். அதுக்கு இவனை எப்படி பயன்படுத்திக்கலாம்? இவன் ஒரு அரசாங்க அதிகாரி, இவன் ஒரு பெரிய அரசியல் தலைவர், இவனை கைக்குள்ளே போட்டு இந்த நாட்டில் நமக்கு வேண்டிய வளத்தை எப்படி சுரண்டலாம்? அரசியல்வாதிகிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தாலே தான் அவங்க கைக்குள்ளே வந்துட போகிறாங்களே. அவ்வளோதான். அது அதனால தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஆனால் அந்த முயற்சியில் ஏன் அவங்க இறங்கலை? இப்போ டக்குன்னு போய் தான் ஒரு பெரிய அரசியல்வாதியை பார்த்தியப்பா எனக்கு இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடு அப்படின்னா அவங்க பண்ணி கொடுத்துட போகிறாங்களே? இல்லை, அப்படி இல்லை. அவன் ஒருத்தன் பண்ணுறேன்னா மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது கமிஷன் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஃபஸ்ட்டு, புரியுதா? பூமியில் வந்து வெறும் 100 அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, 800 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்க மத்தியில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த வேலையை தான் அவன் பண்ணிட்டு இருப்பான் சார். ஆமாம், இது கேட்கணும். இது ஏலியன் முட்டையா சார்? இல்லை 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 இல்லை, ஏலியன்ஸ் எனக்கு கொடுத்தா அந்த மூட்டையை. இந்த ஏலியன்ஸ் கொடுத்தாங்களா? சிலர் வந்து பச்சை கலரில் இருப்பாங்க, சில பென்டனில் வந்து 10 ஏலியன் இருக்கும். அது மாதிரிலாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த ஏலியன்ஸு இல்லைனா பொதுவாக ஏலியன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு உருவம் வந்து எப்படி சார் இருப்பாங்க? இது பாருங்க, நான் ஒன்று சொல்லிக்கிறேன், சரியா? இந்த டிவி கார்ட்டூன்ஸு, புரிதலுக்காக ஹாலிவுட் படங்கள் அதில் காட்டுறதை வச்சு எந்த முடிவுக்கும் வராதுங்க, சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அமெரிக்காவில் இருக்கவங்க ரிலேட்டிவ் கூட வீடியோ சேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. எஸ்எம்எஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போடலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், ஸ்னாப்சாட்டில் ஸ்ட்ரீக்லாம் அனுப்பலாம், அதுக்கப்புறம் இமெயில் அனுப்பலாம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.